ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் டாக்டர் பிரதீப், லண்டனில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஐசியூவில், வார்டில், ஓபி பேசிஸ்லேயும் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, யூகேலேயும் இந்தியாலேயும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு, ஸ்மால் பேபிஸ், ஓகே, நியூ பார்ன் பேபிஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐவி கேன்லா ப்ரொசீஜர், லம்பார் பங்க்சர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஓரல் சுக்ரோஸ் வந்து கொடுப்போம். ஓரல் சுக்ரோஸ் கொடுத்துட்டு இல்லைன்னா டம்மி கொடுப்போம். டம்மியில் வந்து ஓரல் சுக்ரோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த டைமில் கேனுலா இல்லைன்னா வந்து லம்பார் பங்க்சர் ப்ரொசீஜர் பண்ணுவோம். அது சுக்ரோஸ் வந்து 24%. ஸோ நியூ பார்ன் பொறுத்த வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி உங்களுக்கு கேஷுவாலிட்டியில் வரக்கூடிய சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, இடிக்கு வரக்கூடிய சில்ட்ரனில் அவங்களுக்கு கேனுலா போடணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, அவங்க கேனுலா போட வேண்டிய கேண்டிடேட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே அவங்களுக்கு இந்த கையில் ஆம்பிட்டில் கேனுலேஷன் சைட்ஸில் வந்து எம்லாங்கிற ஆயின்மெண்ட்டை வந்து போட்டு அது மேலே வந்து ஒரு பிளாஸ்டர் போட்டு வைப்போம். ஒரு ½ அன் ஹவர் கழித்து தான் ஐவி கேனுலேஷன் அட்டெம்ப்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து நல்ல ஒரு அனால்ஜிஸியாக கொடுக்கும். ஸோ அது என்ன, எம்லா க்ரீம்ங்கிறது ப்ரிலோகைன் வித் லிடோகைன் 2.5%. அது ½ அன் ஹவர் பிஃபோர் த ப்ரொசீஜர் வி வில் அப்ளை. ஓகே, உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை, இமிடியேட்டாக கேனுலா போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் பெரிய சைல்டாக இருக்குது, 5 இயர் சைல்டு, அந்த 5 இயர் அண்ட் அபோவ் இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் எத்தில் குளோரைட் ஸ்ப்ரே. க்ரையோஜெசிக்ங்கிற பிராண்டில் வரும் எத்தில் குளோரைடுங்கிற ஸ்ப்ரேயை டக்குன்னு அடிச்சுட்டு கேனுலேஷன் போடுவோம். இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, பட் கொஞ்சம் உங்களுக்கு பெயின் குறையும். ஓகே, இந்த லிடோகைன் அண்ட் ப்ரிலோகைன் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, பெயின் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக குறையும். அதுக்கப்புறம் வார்டில் உள்ள பெயின் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்டில் ஓபி பேசிஸில் நம்மளுக்கு தெரியும் பேரஸ்டமால் கொடுப்போம் இல்லையா. பெயின் யாராவது சொன்னாங்கன்னா வி யூஸ்வலி யூஸ் பேரஸ்டமால் 10 to 15 mg/kg 6 hourly கொடுப்போம். இது நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்சு. இல்லைன்னா நீங்கள் ப்ரூஃபன் கொடுக்கலாம், அபுப்ரூஃபன் 5 mg/kg தான் இங்கே கொடுப்பாங்க. 10 mg வரைக்கும் கூட ஆக்சுவலாக கொடுக்கலாம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய புது பாயிண்ட் என்னென்னா, எப்போ நீங்கள் பேரஸ்டமால் கொடுக்கணும், எப்போ நீங்கள் ப்ரூஃபன் கொடுக்கணும். சைல்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அதாவது என்னோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை கேரி ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த பெயின் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, டோன்ட் கோ ஃபார் பேரஸ்டமால். கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரூஃபன் கொடுத்துருங்க, இபுப்ரூஃபன். ஓகே, இல்லை என்னோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை என்னால் கேரி ஆன் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்கன்னா கோ ஃபார் பேரஸ்டமால். ஸோ இதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. ப்ரூஃபன் வந்து நீங்கள் கொடுக்க முன்னாடி அவங்களுக்கு ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் எதுவும் இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. வேறு ப்ளீடிங் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா, ப்ளீடிங் பேராமீட்டர்ஸ் பார்க்கணுன்னு இல்லை, ஐ மீன் இட் கேன் இன்டர்ஃபியர் வித் பிளேட்லெட் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து பார்த்துங்க. யூஸ்வலாகிட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ப்ரூஃபன் கொடுக்குறனால ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இது போக இங்கே பார்த்தீங்கன்னா யூகேல சிக்கிள் செல் அனிமியா பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஆஃப்ரிக்கன் ஒரிஜினில் உள்ள பேஷண்ட்ஸை நீங்கள் வந்து காமனாகவே வந்து கேஷுவாலிட்டியில் பார்ப்பீங்க. அவங்க தே வில் ப்ரெசன்ட் வித், அவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, அதில் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா இருக்கும். சிக்கிள் செல் அனிமியா தே வில் ப்ரெசன்ட் வித் டாக்டைலைட்டிஸ், பெயின்ஃபுல் க்ரைசிஸில் வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்த உடனே வந்து பெயினுக்கு நீங்கள் ஓரல் மார்ஃபின் கொடுப்பீங்க. 100 to 200 microgram/kg ஓரல் மார்ஃபின் கொடுப்பீங்க. அப்போ தான் அந்த பெயின் கண்ட்ரோல் ஆகும். ஐவி மார்ஃபின் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து வார்டில் அட்மிட் ஆகும்போது பேஷண்ட் கண்ட்ரோல்டு அனால்ஜிசியா நீங்கள் சொல்லுவாங்க, பிசிஏன்னு சொல்லுவாங்க, பேஷண்ட் கண்ட்ரோல்டு அனால்ஜிசியா. இதில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் போது அவங்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், அவங்களுக்கு தேவையான மார்ஃபின் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்ஃபின் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும்போது, இன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கும்போது இன்ஃபியூஷனாக போகாது, அது வந்து சைடில் ஐவி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது பேஷண்ட்ஸ் வந்து அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகும். ஸோ இது வந்து பேஷண்ட் கண்ட்ரோல் அனால்ஜிசியா. மோர் தேன் 5 year old சில்ட்ரனுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இதை பயன்படுத்த முடியும். ஓகே, நர்ஸ் கண்ட்ரோல்டு அனால்ஜிசியாவும் இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து விருப்பப்பட்டால் அவங்க சைல்டுக்கு வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக எவ்வளோ மார்ஃபின் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. இது போக நீங்கள் ஐசியூவில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபென்டனில் இன்ஃபியூஷன். ஓகே,
மிடாசோலம் அண்ட் ஃபென்டனில் இன்ஃபியூஷன் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐவி மார்ஃபின் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. மார்ஃபின் இஸ் வெரி சீப். பேஷண்ட் அஃபோர்டபிலிட்டியே இல்லை அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்த ட்ரக்கை நாங்கள் சில டைம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் காமனாக போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐவி ஃபென்டனில் தான். இட்ஸ் 50 to 100 times மோர் பொட்டன்ட் தேன் மார்ஃபின். மார்ஃபின் வந்து வேறு பிரச்சனை என்னென்னா ஸ்லோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு பெயினும் செடேஷன் எல்லாமே சேர்த்து கிடைக்கும். ப்ளஸ் இட் கேன் காஸ் யூரினரி டென்ஷன், அது ஒரு பிரச்சனை. கான்ஸ்டிபேஷன், அது ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் மார்ஃபினோட சைட் எஃபெக்ட்ஸ். இட் கேன் காஸ் ஹைப்போடென்ஷன் இல்லையா? இது வந்து ஹிஸ்டமின் ரிலீஸ் உண்டு பண்ணும், அதனால வந்து ஹைப்போடென்ஷன் வரும். இது எல்லாமே ஃபென்டனில் கிடையாது. பட் ஃபென்டனில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஒன்று நீங்கள் அதை ஸ்லோவாக கொடுக்கணும். பிகாஸ் இட் கேன் காஸ் செஸ்ட் வால் ரிஜிடிட்டி. பேக் அண்ட் மாஸ்க்லாம் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு ஃபென்டனில் கொடுத்துறாங்க. எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும், ஃபென்டனில் இருக்கணும் எப்போவும். மற்றபடி இட்ஸ் அ வெரி குட் ட்ரக். இது போக இங்கே வேறு என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேர்ன்ஸ் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஹை டோஸ் ஓரல் மார்ஃபின் கொடுப்பீங்க. லைக் 500 microgram per kg அந்த மாதிரி ஹை டோஸில் கொடுப்போம். இங்கே நியோனேட்டல் யூனிட்டில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பேபிஸ்க்கு வந்து மார்ஃபின் செடேஷன் வந்து போயிட்டே இருக்கும் ஐவியில். லோடிங் வந்து 100 microgram per kg. மெயின்டெனன்ஸ் வந்து 10 to 40 microgram per kg per hour வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மார்ஃபின் வாஸ் அ வெரி குட் ட்ரக் ஹியர் இன் த NICU. ஓகே, வேறு என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொசீஜரல் செடேஷனுக்காக வி யூஸ் ட்ரைக்ளோஃபோஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோஃபோஸ் கொடுப்போம். இல்லை இங்கே வந்து குளோரால் ஹைட்ரேட் கொடுப்பாங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான், 99% சேம் தான். ட்ரைக்ளோஃபோஸில் வந்து இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு குளோரால் ஹைட்ரேட் அண்ட் தென் ஒன்லி இட் ஆக்ட்ஸ் இன் த பாடி. இது வந்து ப்ரொசீஜரல் செடேஷன். ஏதாவது சிடிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், சைல்டு வந்து எம்ஆர்ஐக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே வேலை செய்யும். ஓகே, lot of sharing with you guys. Most of the things cover பண்ணிட்டோம். See you in another video. Bye bye.